ஏதாச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க கேட்டால் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த வேலை இந்த வட்டம் செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு அந்த அழுத்தம், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு விலகி ஒரு ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதே போல் நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க. புதன்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் ஒரு சின்ன தொகை, அதாவது கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டியில் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கடன் ஒரு வருஷத்துக்குள்ளே அப்பாடி கடன் இல்லைப்பா. ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் ஸ்டார்டிங்கில். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் எங்கே இருப்பார்னா மிதுன ராசி இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் கடக ராசிக்குள்ளே பயணிப்பார். அதே போல் கடக ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான், அதே போல் ஆரம்பத்தில் குரு பகவான், நம்ம குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அப்போ குரு பகவான் ஆல்ரெடி உட்காந்துருப்பார். கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 1ஆம் தேதி ஃபுல்லாக 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார், கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஓகேவா, சுக்கிரனுடைய செயல்பாடு அப்படியே 2ஆம் தேதிக்கு மேலே ஸோ அப்படியே கீழே சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ சிம்மத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேது பகவான் ஆல்ரெடி அமர்ந்து. அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம்னா 12க்குரியவனும் அவர் தான், 5க்குரியவரும் அவர் தான். அவர் கேது பகவானோடு சேர்ந்து இந்த மாதத்தில் அவர் 2ஆம் தேதியிலேருந்து அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதாரம் ஓரளவுக்கு ஒரு சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தடையில்லாத பொருளாதாரம், தேவையான தொகை, தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கிரகம் கொடுக்கும். ஆனால் என்னென்னா இந்த பணத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையான விஷயம். பணம் இல்லாமல் இருந்து போராடுறதை விட பணம் கொஞ்சம் ஒரு கையில் வச்சிருந்து அதை நம்ம பாதுகாத்து கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் கையில் காசு இருந்தால் அசால்ட்டாக யாருக்குனா தூக்கி கொடுத்துருவீங்க. ஏதாச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க கேட்டால் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த வேலை இந்த வட்டம் செஞ்சிடக்கூடாது. இந்த வட்டம் உங்களுக்கு ஒரு தேவையான பொருளாதாரம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுவீங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போடுவீங்க, இல்லை இடம் வாங்குங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அது வந்தோடனே அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுறணும். கையில் வச்சு சரி நம்ம அடுத்த வாரம் செஞ்சுக்குவோம், நம்ம அடுத்த மாதம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து வச்சிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து உட்காந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த காதலில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. காதல் பண்ணுறதுனால அதாவது 2K கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களில் நிறைய போராட்டத்தை சந்திக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமே கேட்காமே உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காதல் பண்ணவும் உங்கள் பேச்சை நான் கேட்குறமா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அழுத்தம், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு விலகி ஒரு ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதுபோல் வேலை தொடர்பான செயல்பாடுகளுக்காக, உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு ஓகே வேலையில் பிரச்சனை இல்லை, வேலை கரெக்டாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடச்சிருக்கு, ஸோ அப்படி நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய வேலை செயல்பாடுகளும் முன்னேற்றம் ஏற்படும். அதுபோல் கடன் பிரச்சனையை எப்படியாவது நீக்கணும் அப்படின்னா இந்த மாதம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் சுக்கிர ஓரையில் ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. அது காலையிலனாலும் சரி, மதியம்னாலும் சரி, நைட்னாலும் சரி, ஓகேவா? ஸோ புதன்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் ஒரு சின்ன தொகை, அதாவது கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டியில் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய கடன் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி ஒரு வருஷத்துக்குள்ளே அப்பாடி கடன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இது நீங்கள் எப்போ பண்ணணும்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? மறக்காமல் முதல் வாரம் புதன்கிழமை, அதாவது முதல் வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ அது மாறும். அதேபோல் நம்முடைய மாணவ செல்வங்க படிப்பை சூப்பராக படிக்க போகும். அப்படியே உள்ள ஸ்கூலுக்குள்ளேயோ காலேஜுக்குள்ளேயோ போகும்போது சந்தோஷமாக போவீங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக சொல்லாமல் உங்கள் மனசில் வச்சு அதை காரியம் ஜெயிச்ச பிறகு சொன்னீங்கன்னா வெற்றி நிச்சயம். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது வந்து ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆகோனீங்க ஓஹோனாங்க அப்படின்னீங்க எப்படின்னீங்க அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேட்குங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20-30% உறுதியாக என்ன பண்ணும், உங்களை சேரும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர், ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் வந்து எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே இப்போ தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்கணும், ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் சுந்தரர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.